மறுபடியும் உற்பத்தி முற்பட்ட போது அவரது வழியின் ஆடும் ஆத்மாவில் வைஷனும் கட்டணம் தக்கனும் பிறகு தொகுதியிலும் புலவ நாவிலும் புலசிய காலிலும் ஆத்து கண்ணிலும் ஆங்கிலசர் கோத்திலும் இரு நேரத்திலுமாக பத்துவையை தோற்றுவிக்கப்பட்டனர். அந்த 10 வழி 9 இல்லத்தில் ஈடுபட்டு திருமணம் செய்து புறப்பட்டார். என்னையும் திருமணம் செய்து வாழ எனது தந்தை சொன்னதை மறுத்து உரைத்ததால் உலகத்தில் என்னை கந்தரமாக புரட்டும் அப்பேற்பட்ட கந்தரமாக வந்தால் என் தமையன் தக்கன் தந்த சாபத்திற்கு கிடங்க எனது சிவசாகப்பட்டது 1008 கூலிகளை பக்கம் பெரிய மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கேன். ஆனா ஏன் தலை வெடிக்கிறீங்க பகுமானம் ஒண்ணு பஞ்சாயத்தே இல்ல. தலை வெடிக்கிற பிரச்சனையா அப்படி எக்கத்தப்பா என்ன தலை வெடிச்சுன்னா கண்டிப்பான 4 பேர் சேர்த்து கூட்டி வந்திருக்கேன். அங்கேயும் ஒரு நாடகத்தை போடுவான், பக்கத்தூர்ல எடுத்துக்குவோம். ஆக அப்படிப்பட்ட பொறுமை கிடையாது. எல்லாரோட பொறுமையும் முறையோடு நடத்தி கொண்டு இடத்துக்குண்டான பொறுமை
முறையோடு தொடர்ந்து எல்லாருடைய இடத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருந்தாலும் இந்த சுந்தரவனம் அனைவருக்கும் பெருமை கொடுக்கக்கூடிய அற்புதமான வனம். அனைவரும் வருணிப்போம், அனைவருக்கு பிறந்த உழைப்போம், போகா பிறவோம், நல்ல குணமதிக மாறனை குமரத்தை விட்டிருக்கும் கணவதின் குணாத்தி பொன்மா வாழ்நாள் அந்த அற்புத கீர்த்திகளை அளித்தரக்கூடிய நாய்கள் இந்த பூவுலகில் அவர் ஒருவர் மட்டுமே உண்டு. எனவே அவர் பாதத்தை பணிந்து பெருமைகளை கொடுத்தால் பாக்கி குடி கழகம் சிறப்பு சேர்க்கும் என நோக்கத்தை கிணங்க அவர் பாதங்களை பணிவோம். எல்லாரும் எல்லா பெருமாள் முகத்துக்கு ஏற்ப பான வகித்து மனதிலும் ஈரம் கொண்டு தரையிலும் ஈரம் கொண்டு எங்கள் நாடகத்தை கண்டுபிடிக்கக்கூடிய பொன்னான உள்ளங்களுக்கு எங்கள் சிறப்பாகும் எங்களை சார்ந்த கலைக்குழு சிறப்பு நிஜான வழக்குகள் எப்பொழுது உண்டு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எல்லாரும் பொருளை உரியோடு கொடுத்துக் கொண்டாலும் தன்னையும் தாழ்ந்த பெறமுறையா உண்மையை மற்றொரு வீட்டிற்கு வந்தறிவார் என்னையும் எப்பொழுதும் நன்மைகளை நன்றுவார் இந்த ரெண்டு ஆதி விரும்புகிறவா என்று பெருமான பொக்கிசத்தை வரவேற்று உலகலாம் எனது முதற்கறிவன் இளவலாவிய நீர்மணி வேதிகள் அழகிய ஜோதியை நம்பளத்தில் ஆடுவார் மனச்சிலம்படி வாட்டி வணங்குவோம் என்று பெருமானது போட்டி பொழுது இல்லாத பெருமைகளை உரியோடு கொடுத்துக் கொண்டாலும் தாயவள் தூயவள் பதமாடினால் மட்டுமே பாக்கி எப்பொழுதும் சீரும் சிறப்புமாக இருக்கும் என்ற நன்றியின் அடிப்படையில் அவளுக்கு நன்றி சுழத்தி பெருமைகளை கொடுத்தால் மட்டுமே நன்றி உனக்கு சொல்லாத தகிலை மாறியே நன்றி உனக்கு சொல்லாத தகிலை மாறியே சோனியே கொடுப்பாரி குங்குமத்தின் தாரியே அதனி வருகிறமா குண்டர்கள் கூடியே ஒட்டியும் தாரியே உலகிடும் தாரியே உலகில் தாரியே புகழ் தாரியே நன்றி உனக்கு சொல்லாத தகிலை மாறியே நடக்குமாடி
மதிப்பான ஒரு தட்டுனா மக்கள் எங்களுக்கு அன்போடு எழுதக்கூடிய பொன்னான கைத்தட்டு. அப்படிப்பட்ட தட்டை கொடுத்து பெருமை சேர்த்த உள்ளங்களுக்கு நெஞ்சாத வணக்கங்கள். வணக்கம் வணக்கம். அப்படிப்பட்ட காலகட்டம் ஆகிறவர்கள் இந்த பூத்து கொடுக்கக்கூடிய சோலைகள் அனைவருக்கும் பெருமை இருக்கக்கூடிய அற்புதமான படம் படப்பட நாடுகளி படித்த சிறுவாளர்களை அளவு தவிர்த்தார். அழகன் அலங்கார மலை குளமலை குளமலை குளமாமலை கொட்டமலை நிலமலை கிண்டமலை எம்பெருமான சிக்கு திருவேங்கடமலை அப்படிப்பட்ட மலைகளுக்கு ஒப்பற்ற பெருமை இருக்கக்கூடிய இந்த இடம் அனைவருடைய வாழ்க்கையில் பெருமைப்படுத்தக்கூடிய புண்ணியமான இடம். புண்ணியவனங்கள் ஆயிரம் பெருமை தந்து கொள்வதால் சத்தம் வெளியிருந்து கிடைச்சு. ஆனா உள்ளிருந்து இருக்கக்கூடிய சத்தங்கள் எதை கேட்க மாதிரி இருக்கிறது. என்ன சத்தம் வழங்கவில்லை? என்ன சத்தம் அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்குது. அற்புதமான ஒரு காலங்கள். அங்கிருந்தே பல சோ கட்டுச்சு. ஆனா மற்ற சோக்கு இன்னைக்கு வேலை இல்லை. ஆக ஒப்பற்ற காலங்கள் இசைக்குடி வண்டி ஆளும் ஆளும் சொல்லக்கூடிய ஓங்கி என்ற பருவப்படை முடித்துக் கொண்டு முருகனுக்கான காவல் சீக்கிரம் வள்ளிக்கு முருகனுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கணும். நம்ம வந்த இடத்துல நம்ம கலகம் சரியா முடிஞ்ச மாதிரி இருக்கணும். ரெண்டும் சரியா போனாத்தே பாக்கி என்னைக்குமே பொறுமையா இருக்கணும். ஒரு மேடை பேச்சாளர்கள் அடிப்படை தகுதியே ஒரு மேடையில எதை பேசணுன்றதை தெரிஞ்சு வச்சிருக்கிற காட்டும் எதை பேசக்கூடாதுன்னு யாரோ தெல்ல தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அவங்கதான் மிக சிறந்த பேச்சாளர் முடியும். ரொம்ப பொறுமை அவசியம். பொறுமையை கடைபிடிச்சா வாழ்க்கையில பல இலக்குகள் அடைய முடியும். எந்த ஒரு எதிர்பார்ப்பு பல தடங்கள் வரும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் தவிர்த்து போறது மட்டும் வாழ்க்கை அல்ல. பல இடத்துல தகர்த்து போறது வாழ்க்கை. சில இடங்களில் தகர்த்துடணும், சில இடத்துல தவிர்த்து போயிடும். இது தேவையில்லப்பா. அப்படி ஒதுங்கி போகிறது பல பஞ்சாயத்து முடிச்சிடுது. எந்த ஒரு பிரச்சனையுமே பேசி முடிக்க பார்க்கணும் தவிர பேசிய வளர்த்துக்க கூடாது. அது நல்ல மனிதனுக்கு அடையாளம் அல்ல. அது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கணும்னா எவ்வளவு பெரிய ஆட்டத்தினத்தையும் எப்பயுமே குழப்பவாதிகள் குழம்பிட்டே இருப்பாங்க. ஆனா தெளிவான ஆள் எந்த ஒரு சமயத்திலையுமே நம்ம குளிவா இருந்தா மட்டும்தான் அடுத்தவரை தெரிய வைக்க முடியும். தெரிய வைக்கக்கூடிய நம்மளே குழப்பமா இருந்தோம்னா மத்தாளுக்கு எப்படி புத்தி சொல்ல முடியாது. ஆக நம்ம சரியா இருக்கும் பட்சத்துல வாழ்க்கைக்கு என்னைக்குமே சிறப்பு இருக்கு. என்னைக்குமே உடல்ல பணம் இருக்கவே ரொம்ப ஆவேசப்பட்டான்னா அங்க கலவரம் வருதுன்னு அர்த்தம். நாக்கில பணம் இருக்கவே ஆவேசப்பட்டான்னா அங்க கலவரம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆனா மூளையில பணம் இல்லாத அமைதியா இருந்தாலும் அங்க ஏதோ விவரம் இருக்குன்னு அர்த்தம். ஆக எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம விவரங்கள் ஆகியிருந்தாலும் இந்த இடத்துக்கு எந்த தலைமையில் வெளிப்படுத்த ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்துக்களை கைகொண்டு பெருமைகளை சேர்த்தால் மட்டுமே வாழ்க்கை ரொம்ப பொக்கிஷமாக அமையும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த பொன்னான சோலை அனைவரும் வாழ்க்கையில் பெருமையேற்றக்கூடிய பழமுது சோலைகள்ல இந்த உலகமே பார்த்து வியக்கக்கூடிய பூஞ்சோலை 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 அப்படிப்பட்ட பூஞ்சோலைகள் கொடுத்து கொண்டு இடத்தினால்தான் இதெல்லாம் மதிப்பா போய்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட காலகட்டம் பெருமைப்படுத்தக்கூடிய வழி ஆளோட மாணவன் வச்சு கொண்டிருக்கா. நான் கூட நினைச்சேன் வந்ததுக்கு வள்ளி மட்டும் அழகு, மற்ற யாருமே அழகோட வள்ளி மட்டுமே அழகு. கூட இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெருமை உண்டு. இந்த தத்துவத்தை யாரும் பார்த்தா நான்காடு உலகம் பொன்னான உலகம். எப்படிப்பட்ட பெருமை இருக்கிறது. அப்புறத்திலே அலமரத்தில் தூளி கட்டி ஆடி வரும் சொந்த கோயிலே
நல்லம் கவரம் ஏதும் இல்லா குழந்தை துள்ளி வந்த துள்ளி உள்ளங்கள் வாழக்கூடிய பகுதி நல்ல உள்ளங்கள் நயப்பட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் வாழக்கூடியது நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் இருந்து ஒன்று சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை கொண்டு அன்னையும் பார்த்தா தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் இருந்து ஒன்று சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டார் நதி செய்த குற்றம் இல்லை நீதி செய்த குற்றம் நதி சேரமா நதி வெள்ளம் காய்ந்து விட்டார் நதி செய்த குற்றம் இல்லை நீதி செய்த குற்றம் நதி வேறியாரம்மா பறவைகளே பறிபடுங்கள் மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள் நல்லவர்கள்தான் சாட்சிகள் ஒன்று மடங்காட்சியோடு தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா மழை நேரத்தோட அமைதி பார்க்கக்கூடிய சுற்றுவட்டார ரசிகர் மக்கள் ஒரு ஆதரவுனால எல்லாம் சாத்தியம். அப்படிப்பட்ட பொறுமையோடு மக்கள் அனைவருக்கும் ஒத்துழைப்பு. ரசிகர் இல்லாத மேடை எந்த ஒரு மேடை கிடையாது. குறிக்கோள் இல்லாம வாழக்கூடாது. அது போல தனிப்படாம பேசக்கூடாது. இந்த வரைக்கும் உச்சகட்ட பொறுமையாக ஒவ்வொரு நடிகரும் உயர்ந்து நிற்கிறான்னா ஒரு பட்டம் மறக்குது அப்படின்னா பட்டத்தை மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த பட்டத்தை தாங்கி பிடிச்சக்கூடிய நூல் யாருடைய கண்களுக்கு தெரிவதில்லை. அது போன்று நடிகர்கள் என்று சொல்லக்கூடிய
எல்லாரும் எங்களுக்கு உங்களை என்ன தெரியுது அப்படின்னா நாங்க எல்லாத்தையும் உங்களை பாக்குறோம், ஆனா ஞாபகம் வச்சுக்க முடியல. ஆனா நீங்க எந்த ஊருக்கு போனாலும் ஒரு நடிகர்ப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஆக எங்களை எல்லாம் உயரத்திற்கு ஏற்றி அழுவாக்கக்கூடிய பட்டங்களா வரைக்கும் நாங்க பறக்கக்கூடிய காரணம் உங்களுடைய ஆதரவு கயிறு என்று சொல்லக்கூடிய எழுத நூல். அந்த நூலாகப்பட்ட நீங்க இருக்க வரைக்கும் என்னைக்கும் தாழ்வு கிடையாது, உயர்வு. அப்படிப்பட்ட உள்ளங்களுக்கு பகத்தான நன்றி. நன்றிகளை வணக்கம் அப்படிப்பட்ட சிறப்பு பூமியில இருக்கு. இங்க மட்டும் இல்ல, நம்ம பகுதியில் மட்டும்தான் நாடக நடிகர்கள் யாரும் வர்றதுக்கு முன்னாலே மேடையே முன்னால கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி புதுக்கோட்டை அறந்தாங்க. இந்த பகுதியில் மட்டும்தான் எப்ப பார்த்தாலுங்க அவ்வளவு ஒரு செல்வ செழிப்பான வரை இருந்துகிட்டே இருக்கு. அது மக்கள் இந்த கலைக்கு கொடுக்கக்கூடிய உயிரோட்டங்கள். எத்தனை நிகழ்ச்சி ஆடற்பாட கரகாட்ட கச்சேரி எத்தனையும் வளர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சி எடுக்க வரைக்கும். ஆனா இன்ன வரைக்கும் அறியாத கலையாகிய இந்த நாடக கலையை முன்னிறுத்தி இந்த நாடகத்துக்கு பிரவேசக்கூடிய உள்ளங்கள் இருக்க வரைக்கும் தமிழுடைய பண்பாடு ஒருபோதும் அறியாது. அது உங்களை போன்ற உத்தமானவர்களால அப்படி ஒரு பெருமை இல்லாத சிறப்பு வாழ்க்கையில் எத்தனையோ பெருமை உண்டு. இந்த மேடையில் வந்து அரங்கேற்றதுன்னா ஆரம்பத்தினுடைய வாழ்க்கையில் முதல்ல அருமைமா வெள்ளச்சமை அவர்கள் ஊர் அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்த வரைக்கும் அவருக்கு ஒரு தனிப்பட்ட பெருமைகள் இருக்கிறது. பெருமை இல்லாமல் கிடையாது. என்னுடைய அரங்கேற்றத்திற்கு நான் சந்திச்ச முதல் கோமாளி எங்கள் அருமை மதிப்புக்குரிய மாமா வெள்ளச்சமை அவர்கள். என்னுடைய அரங்கேற்றத்துக்கு இதே மாதிரி மனதை என் கொட்டி தீர்த்துச்சு. எப்படிலாம் நீங்க நாடத்தை நடத்த போறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அரங்கேற்றம் நல்லபடியாக நடந்து கொடுத்தது. புதுக்கோட்டையில் முத என்னுடைய அரங்கேற்ற நடிகர் அனைவருமே அதில் கலந்து கொண்ட நான் முதல் சந்திச்ச ஒரு கோமாளி இந்த பங்குல பிறந்த எங்கள் மாமா வெள்ளச்சாமி அவர்கள். அதனால அப்படி ஒரு படத்துக்கு நன்றி. நடிகர் வணக்கம் 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 அன்புடன் வணக்கங்கள். அப்படிப்பட்ட பெருமையை நிலத்தில் உருத்தாக்கி கொண்டு சிறப்புகள் செய்து கொண்டதால் கூட அனைவருக்கும் பெருமை இருக்கக்கூடிய வணக்கம். வாழ்க்கையில் எனக்கு தனிப்பட்ட பெருமை இருக்கிறது. பெருமை இல்லாமல் யாருமே கிடையாது. ஒன்று சொல் புத்தி இருக்கணும், சொந்த புத்தி இருக்கணும். ரெண்டுல எந்த புத்தி இருந்தாலும் வாழ்க்கையில் உயர்த்து போயிடுவோம். ஆனா சில பேர் சொன்னாலும் கேட்கறது, அடுத்த சொல்றது கேட்கல. எது வேணா எப்படி வேணா நடக்கும். எது வந்தாலும் ஏற்றுக்கிற கொள்ள முடியும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தை என்னைக்கு வளர்த்துக்கிறோமோ அனைத்து வாழ்க்கையில் உயர்ந்து போக முடியும். இது நடந்தா தான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நடத்தினா வாழ்க்கை சரியாக்காது. எது நடந்தாலும் பயணம் தொடர்ந்துட்டே இருக்க நினைக்கிறவருக்கு எந்த ஒரு தடையும் வராது. தடை அவருக்கு வாழ்க்கையில கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கைகளை இன்ன வரைக்கும் பெருமைக்குரிய தடைக்கற்கள் இல்லாமல் அனைத்தும் படிக்கற்களா மாறிக்கிட்டு எல்லாம் அந்த சுவாமியுடைய அடித்தரகம் மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பு. அதனால இந்த இடம் பொக்கியமா போயிட்டு இருக்கு. பாருங்க, எது நடந்தாலும் ஏற்றுக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? எது வேணா எப்படி வேணா மாறலாம். யாரும் தீர்மானிக்க முடியாது. அரசு நின்று கொண்டான், தெய்வம் நின்று கொண்டுவாங்க. ஆரம்பத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேச்சு போட்டி நடத்தினாங்க. பெரிய பேச்சு போட்டி இல்லை. மகாத்மா காந்தியடிகளை பத்தி பேசணும். கிட்டத்தட்ட 10 மாணவர்களை பேசுறதுக்காக அனுமதிச்சாச்சு. 10 பேருக்கும் ஒரே மாதிரி தலைப்பு தான். மகாத்மா காந்தியடிகள் பேசுறதுக்கு ஒரே மாதிரி வசனம் தான். மகாத்மா காந்தியடிகள் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர், தன்னலம் கருதாமல் பொதுநலத்திற்காக உழைத்தவர். அப்படிப்பட்ட காந்தியடிகளை சுட்டுக் கொண்டவர் கோட்சே. இதை சொல்லி முடிக்கிற 10 பேருக்கு பேச்சு கொடுத்தாச்சு. பேச்சு கொடுத்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 9 பேர் மனப்பாடம் பண்ண மாதிரி மிகச்சரியா பேசிட்டார். எப்படி பேச்சு? மகாத்மா காந்தியடிகள் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர், நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர், தன்னலம் கருதாமல் பொதுநலமாக உழைத்தவர். அப்படிப்பட்ட காந்தியடிகளை சுட்டுக் கொண்டவர் கோட்சே. 9 பேர் பேசி முடிச்சாச்சு. கடைசியா பேச வேண்டியது 10வது ஆள். வாத்தியார் பக்கமா சொல்லி கூட்டி வாங்க தம்பி, உனக்கு முன்னாடி 9 பேர் பேசியிருக்கேன், ரொம்ப தெல்ல தெளிவா பேசியிருக்கேன். அவனை காட்டு நீ பெருமையா பேசினா மட்டும்தான் உனக்கு பரிசு கிடைக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுக்க, மறந்துடாத. தெளிவா பேசு, சரியா பேசு. காந்தியடிகளை சுட்டுக் கொண்டவர் கோட்சே. அந்த பேரெல்லாம் மறந்துடாத, சரியா சொல்றான்னு அனுப்பிவிட. இவனும் போயிட்ட அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கேன். காந்தியடிகள் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர், சுதந்திரத்துக்காக வாங்கி கொடுத்தவர், தன்னலம் கருதாமல் பொதுநலத்துக்காக உழைத்தவர். அப்படிப்பட்ட காந்தியடிகளை சுட்டுக் கொண்டார் சொல்லிட்டா, சுட்டுக் கொண்டாட பேர் மறந்து வச்சு. காந்தியடிகளை சுட்டுக் கொண்டாரு மேடையில் நிக்கிறேன். ஒண்ணுமே புரியல. கண்ணு முதி புடுங்குது. எல்லாம் பேர் மறந்து வச்சே, பேர் மறந்து ஒண்ணு தெரியல. பதட்டத்துல நிக்கிறேன். காந்தியடிகளை சுட்டுக் கொண்டா நிக்கிறேன். அங்கிருந்து வாத்தியார் பார்க்கிறார். டேய் சண்டால பாக்கி சொல்லி அனுப்பின பேரை மறந்துட்டானே, என்னடா செய்யறது? கோட்சேடா கோட்சேடா கையை காட்ட. அவன் பார்த்திருக்கேன். ஆகா, பேரை மறந்ததுக்கு நம்மளை கொண்டுடுவீன்னு சொல்றாரோ அப்படின்னு பதட்டத்திலேயே அழுக ஆரம்பிச்சுட்டேன். ஐயோ சாமி மேடையில் அழுக ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் பேர் ஞாபகத்துக்கு வரல. மேடை விட்டு அழுதுட்டு ஓடி வந்துட்டேன். அப்பதான் வாத்தியார் பார்த்தாரு. இனிமேல் பரிசு கிடையாது, மண்ணாங்கட்டி கிடையாது. 9 பேர் தெல்ல தெளிவா பேசியிருக்கேன். நீ கடைசியா போய் மொத்த பேர் கோச்சேன்ற ஒரு பேர் அதை கூட ஞாபகம் வச்சுக்கிறாம சின்ன பிள்ளை மேடையில் போய் அழுது சொல்லியே அசிங்கமத்தில் உனக்கு இனிமே இருந்தோம்னா பரிசு கிடைக்காது, ஒண்ணு கிடைக்காது. வா மரியாதை போய்மா. இதுக்கு மேல இருந்தோம்னா மானத்தை கெடுத்து போவாங்க. வா போன்னு கூட்டி போக. அப்பதான் போட்டியில யாருக்கா தான் பரிசு அறிவிக்கணும்ல. முதல் பரிசு யாருக்குன்னு அப்பதான் இந்த போட்டிகளுடைய ஒருங்கிணைப்பாளர் இந்த போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசு கொடுக்க ஆரம்பிச்சாராம். யார் முதல் பரிசு சொல்றாங்க? கிட்டத்தட்ட நமது கல்லூரியில் 10 மாணவர்கள் பேசினார்கள். அது 9 மாணவர்கள் திறம்பட பேச்சு. அவர்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அற்புதமான பேச்சு. இருந்தாலும் கூட முதல் பரிசு என்று வரும்பொழுது யாருக்காவது ஒருவருக்கு தான் கொடுக்க முடியும். அந்த ஒத்த பரிசை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 9 மாணவர்கள் பேசினார்கள். ஆனால் கடைசியாக பேசிய மாணவன் மட்டுமே காந்தியை சுட்டுக் கொண்டார் என்று சொன்னவுடன் தன்னையும் அறியாமல் மேடையிலேயே அழுது விட்டார். எனவே அவனது உணர்ச்சியை பாராட்டுவதற்காக அவனுக்கே முதல் பரிசு கொடுக்காங்க. இதுல என்ன சம்பவம் ஆகி போச்சு? நம்மளால பேர் மருத்துவன் கழுது. ஆனா
அங்க விஷயமே எங்கிட்டு மாறுது. அங்க நம்மளா ஒரு தீர்மானம் பண்ணக்கூடாது. எதனாலதான் நன்மைக்கு போயிட்டு இருந்தோம்னா அந்த வாழ்க்கை இன்னைக்கு சரியா இருக்கும். அப்படிப்பட்ட சரிப்பட்ட இடத்துக்குரிய பொறுமைகள் கொடுத்து கொண்டா எப்படிப்பட்ட பொறுமை இருக்கும். சிலர் ஊருக்கே உபதேசம் சொல்றது. ஆனா உபதேசம் சொல்ற அளவுக்கு நம்மளால சரியா இருக்க மாதிரி அங்க சரியா இருக்கிறது இல்ல. தாயை காப்போம் தாய் இல்லாம நான் இல்லை. தாயை போன்ற ஒரு தெய்வம் இருக்கிறதா? இனிமேல் பிறக்க முடியாது, வர முடியாது. தாயை தலை சிறந்த தெய்வம். தாயை போற்றுவோம், தாயை வணங்குவோம்னு பேச கீழே ரெண்டு பிச்சை எடுத்துக்கிட்டு பிச்சைக்காரமா பேசிட்டா எப்படி பிடிச்சிருக்காங்க பிள்ளைய? எப்படி பிள்ளை பாரு. தாயை போற்றுவோம் தாய் இல்லாம நான் இல்லை, தாயை வணங்குவோம் சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை என் வயிற்றுல பிறந்திருந்தா நான் இங்க பிச்சை எடுத்துருப்பானு முத அம்மா சொல்ல. அப்பதான் பக்கத்துல பிச்சை எடுத்த இன்னொரு அம்மா சொல்லிச்சான், சத்தம் போட்டு பேசாதீ அவன் தாண்டி என் பிள்ளைங்களாம். இப்படி இருக்கு பல பேர் சங்கதியா. அதை நம்ம இந்த பாதையில் வந்திருக்கோமா? அதை சரிவர செஞ்சுட்டு பக்குவமா பண்ண வாழ்க்கை சரியா இருக்கும். அப்படிப்பட்ட பெருமைகள் தான் நல்லா இருக்கும். பக்குவப்பட்டு போச்சுன்னா மனசு ரொம்ப நல்லா இருக்கும். பக்குவத்துக்கு வந்தா தான் நம்ம பெருமையா இருக்கும். பலர் பக்குவப்படுறதே இல்லை. ஏன் பக்குவப்படுறது இல்லை? எப்படிப்பட்ட காலகட்டத்திலேயே வழியில போயிட்டு இருக்கோம், செருப்போட போட்டிக்கிற போது திடீர்னு ஒரு சாணியில மிதிச்சிட்டோம்னா மிதிச்ச சாணி எந்த மாடு ஓட்ட சாணின்னு அதை ஆராய்ச்சிக்கு அனுப்பி சென்னைக்கு அனுப்பி அது இந்த மாடுதான் போட்டுச்சுன்னு அந்த மாட்டை முன்னாடி நிப்பாட்டி வச்சு திட்டத்துக்கு பேர் பக்குவம் அல்ல. பல நாள் கழுவாத செருப்ப சாணியில முடிச்சதுக்காக தேய்ச்சி கழுவுற பாக்கியத்தை கடவுள் கொடுத்தானே அப்படின்னு சந்தோஷப்படுறது பேர் தான் பக்குவம். அதனால அந்த பக்குவத்தை வளர்த்து கொண்டால் வாழ்க்கை பெருமையாக இருக்கும். இந்த தத்துவத்தை உருவாக்கி கொண்டு பெருமைகள் கொடுத்தால் அனைவர் வாழ்க்கையும் சீரும் சிறப்பு பெருமை இருக்கும். அருளார் கவலை உழை பொருளாதார கவலை உழை அனைவருக்கும் இல்லாதவருக்கு எந்த உலகம் நிலையான உலகம் கிடையாது. நிலையான உலகத்துல நம்ம வாழக்கூடா. யாருடைய அடைக்கிற பிறந்தாலும் இந்த பெண்ணாகப்பட்டவள் ஒரு ஏன பெண்மணி அவளுக்கு வீட்டுக்குள்ள வந்தவளே வாழையடி வாழையன வளர்ந்து வரும் சந்திரரே பார்த்து புட்டா பெத்தவனோ தாங்காது கண்மணி
அவர்களுக்கு அப்படிப்பட்ட உன்னதமானவர்களுக்கு பெருமை நன்றி சரிக்காம கொடுக்குறாங்க கைத்தட்ட. அது ஒரு பெரிய விஷயம் தான். பல பேருக்கு கைத்தட்டு கொடுத்தாலும் சிலருக்கு பேச்சல வர அப்படிப்பட்ட உன்னத கலைஞர்கள் எங்கள் இளைஞர் பட்டாளம் ரொம்ப மும்முரமா இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கங்கள். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே எத்தனை பெருமைகள் இருந்தாலும் கைத்தட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ சிறப்பு இந்த பூமியில் இருந்தாலும் இங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கிறது அது என்ன கைத்தட்டு கவனமாத்துவோம். பல பேர் கைத்தட்டம் பேசுவாங்க. அப்படிப்பட்ட பேசக்கூடிய அளவு ஒருத்தர் இருக்க. இப்ப நடைமுறையில இந்த நிகழ்ச்சிகளுக்கு முன்னால ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கஸ் கம்பெனி ஆரம்பி சொல்லி அது மாதிரி நடத்துவாங்க. இந்த சின்ன வளையமா தீப்புச்சேரி அந்த வட்டத்துக்கு கூச்சு கூச்சு வெளியே வருவாப்புல. அதுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒரு 10 வாங்கிட்டு ஒரு கூடாரம் போட்டு நடத்துவாங்க. இப்ப நம்ம இடத்துல அதை காணும். இப்ப என்ன ஆகுது அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது இந்த கைத்தட்ட பாருங்களேன் அந்த சின்ன வளையத்தை சுத்தி தீ எரியுது. அந்த தீக்குள்ள ஒரு கூச்சு கூச்சு வெளியே வந்திருக்காப்புல. இதை பல நாளா ஒரு 10-15 நாளா ஒரு திருடன் பார்த்துட்டே இருந்திருக்கான். அவன் திருடன் 40 வருஷமா தொழில உள்ளாரு. இந்த வட்டத்துக்குள்ள பூச்சி வரல பார்த்துக்கிட்டே சும்மா இருப்பானா இல்லையா? நேரம் போய் கேட்டப்பலையா ஏன் தம்பி இந்த வட்டத்துக்குள்ள பூச்சி இப்படி வெளியே வரீங்களே அப்படி வெளியே வந்து உங்களுக்கு அதிகம் வச்சு எவ்வளவு கிடைக்கும்? என்னங்க ஐயா கூட்டம் அதிகமாக இருந்தால் 300 ரூபா கிடைக்கும். அப்படின்னா 150-200 கூட தான் கிடைக்கும். 150-200 அதுக்கு போய் உயிரை கொடுத்து தவிட்டு வர்ற ஒண்ணு வருத்தப்படாத. நான் சொல்றேன் இந்த ஓட்ட வழியா உள்ள ஊச்சி வழியா வந்தா 150-200 கிடைக்கும். ஆனா நான் சொல்ற ஒரு ஓட்ட வழியா உள்ள இறங்கி உள்ள பொருளை எடுத்துட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க உனக்கு ஒரு நாளைக்கு 2000 தரேன். நீங்க சொல்ல கூப்பிடுறது யாரு? திருடே. நம்மளால என்ன பண்ணிருக்க இதனங்க பிரமாதமா போச்சு. நீங்க சொல்ல வளையத்துக்கு போயிட்டு எங்க வேணாலும் காசு தானே அந்த ஓட்டைக்கு சின்னதா இருந்தாலும் அந்த கட்டை இறங்கி உள்ள இருந்து பொருள் எடுத்துறேன் 2000 தரமா உங்களுக்கு வேணாம்ன்றாங்க. சரி வாங்க போகணும் திருடனோட கூட்டு சேர்ந்து நம்மளால போயிட்டாப்ல. அவர் அது வரைக்கும் மத்த சர்க்கஸ் கூடாது. சரி வேலையை விட்டு போயாச்சா இல்லையா? 12-1 மணி இருக்கு இரவு நேரம். ஊரே தூங்குது. ஊரே தூங்கி ஒரு ஒத்த வீடு மாதிரி தனியா இருக்கு. தனியா வீட்டுக்கு ஒரு சின்ன துவாரம் கூப்பிட்டுருக்கேன். திருடிங்க வாப்பா அங்க தெரியுதா? ஆமா அந்த மாடியில ஓட்ட இருக்கா? ஆமா அதுக்குள்ள இறங்கி பொருளை நீ எடுத்துட்டு வரணும். அதை எடுத்துட்டு வந்தா சொன்ன மாதிரியே 2000 தந்துட்டீங்கன்னு சொல்ல அப்பத்தையுமே சொல்லியிருக்கேன். இதென்னங்க பிரமாதம். இதை காட்டு சின்ன ஓட்டையில தான் உள்ள இறங்கி நான் பொருளை எடுத்துருவேன். ஆனா ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்குன்னா என்ன பஞ்சாயத்து? அப்பதான் சொல்லியிருக்கேன். இந்த சர்க்கஸ் கூடாரத்துல சின்ன வளையத்துக்குள்ள உள்ள பூச்சி வர்றதை நீங்க பாத்தீங்களா? ஆமா அதுக்குள்ள சின்ன வளையத்துக்குள்ள நான் எப்படி உள்ள பூச்சி வர்றேன் அதை கவனிச்சு பாத்திருக்கீங்களா? ஏன் சக்தின்றது பாதி பங்குதான். இந்த மக்கள் ஆரவாரமா கை தட்டுவாங்கல்ல. ஆமா அவங்க கை தட்ட 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 என்னையும் அறியாம உடலை சுருக்கி அந்த வட்டத்துக்குள்ள குதிச்சு வெளியே வந்துருவீன்னு சொன்னாங்க. அப்ப இதுல மூல பங்கு என்ன இருக்கு? அவங்க கையில தட்ட தட்ட தட்டத்தை நான் உள்ள குதிக்க முடியும். சரி இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னு திருட கேட்க நீங்க சொல்ற மாதிரி இந்த ஓட்ட வழியா உள்ள இறங்கி நான் வரணும்னா ஒரு 150 பேரை கூட்டியாவது கையை தட்ட சொல்லுங்க. அப்பத்தான் இவன் பார்த்துருக்கேன். நம்ம உழப்புக்கே சேர்த்து உழவு வச்சா வச்சிருக்கேன். உன் சவாசம் வேணும்னு அதோட பிடிச்சிட்டு போனாங்க. பலருக்கு கைத்தட்டிய பழக்கப்பட்ட ஆளுக்கு சிலருக்கு அப்பதான் இருக்கும். எல்லாருமான சிறப்பு மத்தியில நம்ம எப்படிப்பட்ட இடத்துல இருக்கும் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோம். எவ்வளவு பெரிய காலகட்டத்திலையுமே அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கு. மேடை பேச்சு மட்டும் 3 வகையான பேச்சு. ஏன்னா 3 வகையான பேச்சு. ஒன்னு நின்ற பேச்சு, இன்னொன்னு அமர்ந்த பேச்சு, இன்னொன்னு கிடந்த பேச்சு. நின்ற பேச்சுனா நெஞ்சுக்கிட்டே பேசுறது, அமர்ந்த பேச்சுனா உட்கார்ந்து பேசுறது. தெய்வத்துக்கு 3 நிலை இருக்கு. நின்ற கூட, அமர்ந்த கூட, கிடந்த கூட. நின்றுகிட்டே காட்சி கொடுக்கறது, இன்னொரு தெய்வம் உட்கார்ந்து காட்சி கொடுக்கறது, படுத்த நிலையில் காட்சி கொடுக்கறது. ஆனா இங்க என்ன சிறப்பு? நின்றவோட பேச்சு அப்படின்னா மேடை பேச்சு, நின்றுகிட்டே பேசுறது மாதிரி பேச்சாளர்கள். அமர்ந்த கூட பேசுனா நீங்க சொற்பொழி வாட்டுறவங்க பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து பேசுவாங்க. அவர் நின்றுட்டு பேசுனா பேச்சு சரியா வராது. ஏன்னா அப்படியே பேசி பழக்கப்பட்டவங்க. இன்னொரு பேச்சு இருக்கு, கிடந்த கூட பேச்சுன்னு அதுக்கு பேச்சு. அது என்ன பேச்சு? படுத்துக்கிட்டே உருண்டுகிட்டே பேசுறது. இந்த சாராய கடை வாசல்ல பார்த்தீங்கன்னா என்ன போட முடியுமா? இங்கிட்ட ஒரு உருண்டு அங்கிட்ட ஒரு உருண்டு வர்றது. இப்படி ஒரு பேச்சு. ஆக இப்படிப்பட்ட பேச்சாளர்கள் மத்தியிலே நம்முடைய பேச்சு பக்குவப்பட்ட பேச்சாக இருக்க வேண்டும். எனவே வாழ்க்கையில் 1000 கருத்துக்கள் உருவாக்கி விடாலும் எங்கே மறக்கக்கூடிய சந்திரம் ஐயப்பனுடைய வாசலை மறந்து கொடுக்கிறது. எனவே இங்கே மறக்குது சந்தனம், எங்கே மறக்குது ஆண்டவனே
அன்புள்ளவர்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். அண்ணாவுடைய விருப்பத்திற்காக கண்ணதனுடைய பாட்டு படித்து சந்திப்போம். மறந்து போச்சுடா